ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி இவ்வளோ க்ரீமியாக ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி பண்ணுறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவனை நம்ம 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம சாக்லேட் கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி நம்ம சூடாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஸோ அது சூடாக இருக்கும் போதே நம்ம மேலே ஒரு பவுல் வச்சு அதில் 200 கிராம்ஸ் சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் போட்டு அண்ட் 100 கிராம்ஸ் பட்டர் போட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதில் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா நம்ம இப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் நான் 200 கிராம்ஸ் காம்பவுண்ட் சாக்லேட் அண்ட் 100 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டு மட்டும் போதும். ஸோ இது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 முட்டையை இதில் அடித்து ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது பீட் பண்ணி எடுக்கும்போது இது நல்லா ஒரு நுரை மாதிரி வரணும். நுரை மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம 1/3 கப் சுகர், ஒயிட் சுகர் ப்ளஸ் 1/3 கப் அதே அளவு ப்ரௌன் சுகர் எடுத்து போட போகிறோம். இப்போ நான் இதை பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நுரையாக வரும் இல்லையா? இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் 1/3 கப் ரெண்டுமே ஒரே அளவு சம அளவில் இதில் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1/3 கப் தட் இஸ் 150 ml. சுகர் நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ பார்த்து நீங்கள் பீட் பண்ணணும். அந்த சுகர் நான் அரைக்காம தான் சேர்த்துருக்கேன், பொடி பண்ணலை. அதனால நீங்கள் ஃபுல்லாக நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் சுகர் ஃபுல்லாக கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே 150 ml 1/3 கப்பில் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன். ப்ரௌன் சுகரும் நீங்கள் ஃபுல்லாக கொட்டிடுங்க. கொட்டிட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முட்டை போட்டதுனால அந்த சர்க்கரை நீங்கள் அரைக்காதனால கொஞ்சம் நிறையவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக கரைஞ்சி வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த 2 முட்டை, ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் சேர்த்ததுனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். இது நீங்கள் பேக்கிங் கடைகளிலே கிடைக்கும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கனாஷ் இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த வெனிலா எசன்ஸ் அண்ட் கனாஷ் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது நீங்கள் பீட் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக ஆகும். ஸோ அது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சுகர் ப்ளஸ் இந்த கனாஷ் சேரும்போது கொஞ்சம் அந்த கெட்டியாக தான் ஆகும் அந்த பேட்டர். இன்னும் நம்ம மைதா அந்த பேட்டர்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. அண்டு நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இந்த சாக்லேட் கனாஷ் நம்ம ரெடி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் ரெடி பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த மிஸ்டேக் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் பொறுமையே இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணாமல் நான் பாட்டுக்கு டேரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ சாக்லேட் எல்லாம் அங்கங்கே கட்டி கட்டி அப்படியே நின்றுடுச்சு. ஸோ அப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரௌனி பண்ணுறீங்க இல்லை கேக் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நீங்கள் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேட்டர் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஜலிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த
பேட்டரில் வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 கப் 250 ml 1 கப்பில் இருக்கிற மைதா வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறீங்க. கொக்கோ பவுடரும் நீங்கள் அதே அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் கலருக்காக. கொக்கோ பவுடர் ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், அதுவும் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இது ஃபுல்லாக ஜலிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஏன் வந்து ஜலிச்சு இந்த மாவை சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாதுன்னா ஆல்ரெடி எல்லாமும் சாஃப்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஜலிக்கும் போது தான் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி வரும். ஸோ அந்த கட்டிகள் வந்து உள்ளே நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. வெதர் இட் இஸ் கேக் ஆர் ப்ரௌனி எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக வராது. ஸோ இந்த கட்டியும் வந்து நம்ம நல்லா வந்து உடச்சி இது உள்ளே சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ஜலிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சுக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு தான் நீங்கள் வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுங்கிறது கட் பண்ணி ஒரு ஃபோல்டு, அதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு. பேட்டர் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் சரி, இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் வந்து 180 டிகிரிஸில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ப்ரௌனி வந்து லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த பேட்டர் வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி இந்த பட்டர் ஷீட் போட்டு இந்த டின்னில் சேர்த்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்கிட்ட வந்து சாக்லேட் வந்து டாப்பிங்ஸாக வேணும்னு கேட்டதுனால நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அதை கட் பண்ணி பீசஸாக போட்டு நல்லா இன்டல்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா உள்ளே வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டு தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்படியே சும்மா மேலே தூவி விட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்டும் நல்லா இன்டல்ஜ் ஆகி வராது. ப்ளஸ் வந்து ப்ரௌனியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌனி இந்த பேட்டரை வந்து நான் உள்ளே வந்து சேர்க்க போகிறேன். இல்லை சேர்த்தாச்சு. நல்லா இதை இது பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 170 டிகிரிஸ் வச்சுக்கோங்க. 170 இல்லை 180 எது வேணாலும் ஓகே. வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஓவன்லேருந்து வெளியே எடுத்து வந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சாக்லேட் வந்து நான் ஏன் இன்டல்ஜ் பண்ண சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே மேலே தூவிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே மேலே இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இன்டல்ஜ் ஆகி வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமாக எதுவுமே வரல. ஸோ சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ரௌனியை வந்து நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னு பார்க்காதீங்க, நான் அந்த குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணதுனால இப்படி ஓட்டையாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடலாம். இப்போ வந்து 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து இதை பீஸ் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு.
இது வரைக்கும் நான் 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் கிரிங்கிள் டாப் எனக்கு கிடைச்சதே கிடையாது. பட்டு இந்த வாட்டி சூப்பராக கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு. பீஸ் நம்ம போட்டோம். இதில் மொத்தமாக 12 பீசஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். உள்ள சாக்லேட் அப்படியே இருக்குது. கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த வாட்டி அவுட்கம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கஸ்டமர் 1/2 kg கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் மிஷின் வச்சு நம்ம வந்து 1/2 kg போட்டுட்டு நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி 1/2 kg வர அளவுக்கு இந்த பாக்ஸில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 1/2 kg வச்ச அப்புறம் எக்ஸ்ட்ராவாகவே 3 பீசஸ் வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அவுட்கம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு கஸ்டமர் ஹாப்பியாவாங்க நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.